இன்னைக்கு தசகம் 2 அடுத்த தகவல். அதாவது நாராயண பட்டத்திகளோட குரு ஒரு பேரு அச்சுத பிசாரோட்டின்னு நேத்து அந்த தகவல்ல சொல்லியிருந்தோம். அவர் ஒரு சமயம் வாத நோயால கடுமையா தாக்கப்பட்டார். அவர் நித்திய கர்மங்கள் பண்ண முடியாம தன்னோட சிஷ்யர்களுக்கு பாடங்கள் எடுக்க முடியாம ரொம்ப அவதிப்பட்டார். இதை பார்த்த நாராயண பட்டத்திரிகள் அவரோட வேதனையை பொறுக்க மாட்டாம அந்த நோயை தான் தத்தம் வாங்கிக்கிறதா கேட்டாரு. அதற்கு குரு சம்மதிக்கல. ஏன்னா இது உலக பழிப்புக்கு ஆளாக வேணுமே அப்படின்னு மறுத்தாரு. அது மட்டும் இல்ல, தன்னால தனக்கு முதிர்ந்த வயது ஆயிடுச்சு, இன்னும் வாழ வேண்டிய பருவம் இருக்கு பட்டத்திரிகளுக்குன்னு சொல்லி அதை மறுத்துட்டாரு. ஆனா பட்டத்திரிகள் விடாம வற்புறுத்தி அதற்கு என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, என்னால சின்ன வயசா இருக்கிறதுனால நிறைய மருத்துவத்தை நாடி நான் நிவர்த்தி பண்ணிக்க முடியும், நீங்க இன்னும் நிறைய சிஷ்யர்களை உருவாக்க வேண்டியது இருக்கு, அதனால உங்க நோயை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. 2 பேருக்கும் யோக சக்தி இருந்ததுனாலையும் அந்த குரு பக்தியினாலையும் அந்த நோயை மாறி மாறி தத்தம் கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ பட்டதிரிகளுக்கு அந்த நோய் வந்துருச்சு. அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதோட தாக்கம் எவ்வளவுன்னு. அவ்வளோ வேதனைப்பட்டாரு, வருத்தப்பட்டாரு. ஆனா அந்த நோயை நிவர்த்தி பண்ணிக்கலான்னு நிறைய மருத்துவத்தை நாடினாரு. அதனால எந்த பலனும் இல்லை. இதை நினைச்சிட்டு இருக்கும்போது அவரே நினைச்சுக்கிட்டாரு, நாம இந்த நோயை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம மமக்காரமா நினைச்சு, அதாவது ஒரு ஈகோவை நினைச்சுக்கிட்டதுனால தான் நமக்கு இந்த வேதனை வருதோ அப்படின்ட்டு வருத்தமும் பட்டாரு. ஆனா இதுல ஒரு குரு பக்தி இருக்கு. இந்த சம்பவத்துல அந்த குரு பக்தியா தான் ஆதிசங்கர பகவத்பாதால் குரு அஷ்டகத்திலையும் சொல்லியிருக்காரு. சரீரம் ஸ்வரூபம் ததாவா கலத்திரம் யசாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம் மனச்சேன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கிம் 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 ததக்கிம்னு குரு அஷ்டகத்துல குருவோட பக்தியை சொல்லி இவங்களோட குரு பக்தியும் மேலோட்டு காமிச்சிட்டு இருக்காரு.